இன்றைக்கி நம்ம சேனலில் டைனோசர் தான் பார்க்க போகிறோம். வேறு சஜ்ஜுக்கு டைனோசர்னால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது நிறைய ஒரு 200க்கு கிட்ட டைனோசர் பேர்லாம் சொல்லுவார். நிறைய டைனோசருங்க என்னென்ன சாப்பிடும், அதாவது தாவரம் சாப்பிடும், மாமிசம் சாப்பிடும் அப்படின்னு அதெல்லாமும் சொல்லுவார். அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது சின்ன வயசில். இப்போது அவர் கொஞ்சம் பெரிய கிளாஸ் போக ஆரம்பிச்சதும் நிறைய செஸ் விளையாடுறது, மேக்ஸு அப்படின்னு அந்த மாதிரிலாம் நிறைய போயிடுறாரு. அந்த மாதிரி போகிறதுனால இதை பற்றி டைனோசரு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கவும் பண்ணுறாரு. அதனால் நான் இப்போது உனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுடா செல்லக்குட்டி, பரவாயில்ல நீ எல்லாமே சொல்லலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவரை சொல்லி இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டைனோசர் இருந்தது, நிறைய டொனேஷன் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் அவருக்கு மெமரிக்காக கொஞ்சம் வச்சுருக்காங்க. நானும் பீட்ஸில் அவருக்கு 3 டைனோசர் போட்டு கொடுத்தேன். நான் வீடியோ போட்டதும் நீங்களும் போட்டுட்டு ஃபோட்டோ அனுப்புங்க, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடலாம். வணக்கம் சஞ்சீவ் சாய். எல்லாருக்கும் வணக்கம். என்ன அடுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இதை பார்த்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சா? சின்ன வயசில் இதெல்லாம் நீங்கள் விளையாடினது, இப்போல்லாம் நீங்கள் டைனோசர் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் அவ்வளோ விளையாட மாட்டேங்கிறீங்க. பட் இது ஜஸ்ட்டு ஒரு பாதி கூட இல்லையா? இல்லையா நீங்கள் விளையாடின டைனோசருங்களில் உங்களுக்கு சின்ன வயசில் ரொம்ப டைனோசர்ஸ்லாம் பிடிக்கும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம்மா. இதில் வந்துட்டு ஒரு 200 டைனோசர்ஸாவது மினிமம் நீங்கள் வந்துட்டு என்ன பேர், அது எப்போ வாழ்ந்தது, அது என்ன சாப்பிடும், அதோட ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன, அதெல்லாம் சொல்வீங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு வந்து அது 4 இயர்ஸில் நீங்கள் அவ்வளோ சொல்வீங்க. அப்போவே எங்களுக்குலாம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது இந்த டைனோசருங்களில் உங்களுக்கு எது இதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை? நான் 4 வயசாக இருக்கும்போது தான் லாஸ்ட்டாக நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. 4 வயசாக இருக்கும்போது ரொம்ப பேஷனேட்டாக இருந்தீங்க இல்லையா டைனோசர்? அப்போ உங்களுக்கு ஜாப் கூட நீங்கள் வந்து பேலியன்டாலஜிஸ்ட் ஆகணும்னு சொல்வீங்க இல்லையா? ஓகே, சரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்க டைனோசர்ஸ் இப்போ வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ், நீங்கள் விளையாடினதெல்லாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் இந்த டைனோசர் தெரியும், ரொம்ப ஃபேமஸான டைனோசர். இது வந்து டீரெக்ஸ். இது வந்து மாமிசம் தான் சாப்பிடும். அதுக்கப்புறமா வந்து இது பிராக்கியோசாரஸ். இங்கே 2 இருக்குது. இது வந்து பிளான்ட் ஈட்டர். இது வந்து ரொம்ப பெரிய கழுத்துக்காக எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். இது வந்து பேக்கியோசெஃபலோசாரஸ். தலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது தெரசினோசாரஸ். இது வந்து பிளான்ட் அண்ட் மீட் சாப்பிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பெரிய கிளாஸ் வச்சதுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இது வந்து ஆங்கைலோசாரஸ். இது வந்து பிளான்ட்ஸ் தான் சாப்பிடும். இது வந்து ஸ்டெகோசாரஸ். இது வந்து பிளான்ட்ஸ் சாப்பிடும். அதுக்கப்புறமா வந்து டைமெட்ரோடான். இது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இது டைனோசார்ஸ்க்கு முன்னாடியே வந்தது. டைனோசர்ஸ் காலத்துக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்ததா? அதனால தான் வந்து எனக்கு இது நல்லா தெரியும். இங்கே ஒன்று இருக்கே, இவர் பேர் என்ன? இது வந்து ட்ரைசெராடாப்ஸ். இது வந்து பிளான்ட்ஸ் தான் சாப்பிடும். ஷார்க் மாதிரி இருக்கு, இது பேர் என்ன? இது பேர் வந்து மோசசாரஸ்.
ஜுராசிக் பார்க் மூவியில் கூட வரும்ல ஏதோ ஒரு பாட்டில். அதுலேருந்து தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓ ஓகே. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கை வந்து மாட்டிச்சு. ஓகே. இது பேர் என்ன? இது பேர் வந்து வெலாசிராப்டர். இது வந்து அது நிறைய வெலாசிராப்டர் பேரியானிக்ஸ் அடமா? இது வெலாசிராப்டர் தான் நினைக்கிறேன். ஓகே. இது நிறைய ஜுராசிக் பார்க் மூவிஸ்லாம் வரும். ஓகே. அதோட க்ளா அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறமா வந்து இது குட்டியாக இருக்கும். ஓகே. பெரிய ஆங்கைலோசாரஸ் இருக்கு. ஓ அதுதான் பேரியானிக்ஸா? ஆமாம். அந்த ஆரஞ்சு கலர். எனக்கு இதோட சின்ன வயசில் நிறைய தெரியும். ஆனால் வந்து இப்போ மறந்துட்டேன். அப்போ வந்து எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் வந்து எனக்கு இப்போலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. ஆனால் வந்து எனக்கு இன்னமும் நிறைய ஞாபகம் இருக்கு. இது பேர் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதா இதுதான் டிப்ளோடாக்கஸா? டிப்ளோடாக்கஸ். அம்மாக்கே என்னால் இப்போ நிறைய அது ஒரு சிலதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு சின்ன வயசில் ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் எப்படி படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் எப்படி நீங்கள் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? A ஃபார் ஆப்பிள்னா? இல்லை. ஆக்சுவலாக எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 3 இயர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. A ஃபார் ஆப்பிளில் தான் பிகின் பண்ணீங்க. பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு டைனோசர் ரொம்ப பிடிச்சதுனால A ஃபார் ஆங்கைலோசாரஸ், B ஃபார் பிராக்கியோசாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம படித்தோம். இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் நிறைய அதை வச்சு தான் சொல்லுவீங்க. எனக்கு நிறைய இயர்ஸ் ஆச்சு இல்லை? ஆமாம். எனக்கு அப்போ வந்து டைனோசார்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு செஸ், மேத், கிரிக்கெட் அதெல்லாம் இன்னும் நிறைய தெரியும். சரி, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் இதை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். என்ன தெரியுமா? நான் டிராயிங் புக். ஆமாம். உங்களுக்கு அப்போ டைனோசர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ட்ரா பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து 2019 வரைஞ்சது இது. ஆனால் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நிறைய டிராயிங் பிடிக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் செஸ் மேத்தில் ஃபோக்கஸ் பண்ணல, டைம் இல்லை. கிரிக்கெட் எனக்கு ரொம்ப விளையாட பிடிக்கும். பாட்டி வந்து நான் வந்து குட்டி வயசாக இருக்கும்போது எனக்கு வந்து டைனோசார்ஸ்லாம் வந்து பீச்சில் போட்டு தந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி பாட்டி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நினச்சேன். இப்போ வந்து பாட்டி வந்து ஃபேமஸ் பீச் தானே வச்சு நிறைய பண்ணுறாங்களா? இது வந்து நான் டைனோசர் வரைஞ்சது. செரட்டோசாரஸ். ஓகே. இதுவும் 2019 வரைஞ்சது இல்லை இதெல்லாம்? ஐயோ, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, அது பார்க்காதீங்க. நல்லா தான் இருக்குது. அப்போ சின்ன பையனோட சின்ன சஞ்சு, குட்டி சஞ்சோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கு. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் வரைஞ்சது? இது இன்னுமே ஞாபகம் இருக்காங்க. இது ஞாபகம் இருக்கா? ஓகே. இது சஹனாக்கு பிடிக்கும்னு வரைஞ்சேன். சஹனாக்கு பிடிக்கும்னு யூனிகார்ன் வரைஞ்சிங்களா? ட்ராகன். உங்களோட ட்ராகன் சூப்பராக இருக்கும். எனக்கு டிராவிங்கும் டைனோசார்ஸும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியானோன்னே எனக்கு ட்ராகன்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்தது. இது ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை நீங்கள் படிச்சு இது வரைஞ்சி இதெல்லாம்? இப்போலாம் நீங்கள் ட்ராயிங் அவ்வளோ வரைகிறதே இல்லை. யூ ஷுட் ஸ்டார்ட் அகெயின்ல. இது பாட்டி வந்து எங்குள்ள வரைஞ்சது. ஓகே. இது என்னோட குட்டி வெர்ஷன். ஓகே, சூப்பர். எனக்கு இன்னும் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்குது. இன்னும் பாட்டி ட்ராயிங். அதுக்கப்புறமா இது என்னோட ட்ராயிங். ஆமாம், இது பாட்டி வரைஞ்சதில் பாட்டியோட பேர் போட்டிருக்கு. இது நீங்கள் வரைஞ்சதா? சூப்பர். அந்த ஹார்ஸ், என்ன ஹார்ஸ் அது பேர் இல்லாமல் போட்டிருக்கீங்கல்ல? 2 பேரும் அழகாக வரைஞ்சிருக்கீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கனடியன் மவுண்டீஸ் நிறைய ஹார்ஸ் வரைஞ்சிருக்கீங்கல்ல?
இந்தியன் விமன் இன் saree. இது ஒரு டைனோசர், another ஹார்ஸ். இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னது? இது நான் வந்து பொங்கல் காம்படிஷனுக்காக வரைஞ்சது. ஓகே. உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கிடச்சது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இங்கே தமிழ் சங்கத்தில் நடத்தின பொங்கல் காம்படிஷனுக்கு, ட்ராயிங் காம்படிஷனில் உங்களுக்கு இது ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. பாட்டிக்கு கோலத்துக்கும் உங்களுக்கு இதுக்கும். ஆமாம், பாட்டிக்கு அப்போ தான் கோலத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ட்ராயிங்க்கு கிடச்சிது. சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க எல்லாமே. நீங்களும் பாட்டியோட சேனல் பார்த்து டைனோசராக போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.